எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க செய்ய போறேன். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்டா, ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்க போதுங்க. ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் முன்னாடியே 1/4 கப் பாதாம், 1/4 கப் முந்திரி தனித்தனியா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேங்க. 1/2 லிட்டர் ஆவின்ல ஆரஞ்சு பால் தாங்க நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதை நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஊத்திட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ்ல வச்சிடலாங்க. ஊற வச்ச பாதாம் தோல் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடுறேன். முந்திரியும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். பாதாமும் முந்திரியும் திப்பி திப்பியா இல்லாம நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா கொதிச்சு பாதி அளவு வந்ததும் அரைச்சி வச்சிருக்க பாதாம் முந்திரி பேஸ்ட்டை இதுல சேர்த்துடலாம். கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுருங்க. இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை அடி பிடிக்காம நல்லா கலந்து விடுங்க. நம்ம அல்வா செய்வோம்ல அதே மாதிரி தான். ஆனா இது கொஞ்சம் செதிரி செதிரி கையில சூடுபடுங்க. செதிரி வரும்போது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திரும்ப தட்டி எடுத்துட்டு கலந்து விடுங்க. அதே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பார்த்து பண்ணிக்கோங்க. ஆனா இந்த பக்குவம் மட்டும் கொஞ்சம் கையில சூடு இல்லாம பார்த்து பண்ணிக்கோங்க. இது செதிரி கையில படாம இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்றேங்க. நீங்க கொஞ்சம் சுண்டுனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. திரும்ப ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து திரும்பி ஸ்டவ் பத்த வச்சு கலந்து விட்டுட்டு திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு செதிர்றதோ கையில படுறதோ ஆகாது. நல்ல தடர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாதாம் முந்திரி கோவா நல்லா ஆறிடுச்சுங்க. இத இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுல மாத்திக்கலாங்க. ஆறுனதும் இன்னுமே நல்லா திக்கா வந்துருச்சுங்க. இதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிணைஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்ல பிசையும் போது கையில இந்த மாதிரி ஒட்டதாங்க செய்யும். இதுல நம்ம மைதாவோ கார்ன்ஃபிளவரோ எதுவுமே ஆட் பண்ணலங்க. முழுக்க முழுக்க முந்திரி பாதாம் மட்டுமே இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கையில ஒட்டாம நல்லா வந்துருங்க. இந்த மாவை 3:1 ரேஷியோல 3ல 1 பங்கு எடுத்து தனியா வச்சிடணுங்க. அதிகமா இருக்கிற மாவுல தாங்க நான் பானை பண்ண போறேன். இது நான் பிங்க் கலர் பண்ண போறேன். அதுக்காக நான் கலர் எதுவும் சேர்க்காம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல, அதுலயே கலர் வரும். அதையே சேர்த்து பிசைஞ்சுக்கிறேங்க. நான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணான்னு நீங்க தோணுச்சுன்னா நீங்க கடையில விக்கிற ஃபுட் கலர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான கலர் கிடைக்குது இப்போ. அதுல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான கலர் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. பானை செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்படியே வச்சுட்டு நம்ம எந்த கலரும் கலக்காம வச்சிருக்கோம்ல அந்த மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவையுமே நம்ம 3:1 ரேஷியோல பிரிச்சிடணுங்க. இதுல கொஞ்சம் அதிகமா இருக்க மாவை தனியா வச்சுட்டு கம்மியா இருக்க மாவு ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். இதுல டிசைனுக்காக தான் இது 2 கலர் சேர்க்க போறோம். ரோஸ் மில்க் சேர்த்த அதே பிராண்டு நான் பிஸ்தா மில்க் எசன்ஸ் சேர்க்கிறேங்க. இதுல கிரீன் கலர் அதுலயே இருக்கும். அதனால நான் இதை சேர்க்கிறேன். கலர் நல்லா ஈவனா படுற மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த எசன்ஸ் வேணான்னு தோணுச்சுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபுட் கலர் நிறைய கிடைக்குதுங்க கடைகள்ல. நீங்க அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் கலர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த கலருக்கு வரலாம். சூடான பால்ல குங்குமப்பூ போட்டு ஊற வச்சிருக்கேங்க நான் எல்லோ கலருக்காக. நேச்சுரலா இருக்கட்டுமேன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். இதுக்கு பதில் நீங்க எல்லோ ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. குங்குமப்பூ ஊறின பாலை கொஞ்சமா ஊத்தி நான் பிசைஞ்சுக்கிறேங்க. எல்லோ கலர் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு உள்ள ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 முடி தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இனிப்புக்கு தேவையான வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. இதுலயே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். மிக்ஸிலேயே இதை ஒரு தடவை பல்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாங்க. தேங்காய் ஸ்டஃப் எடுத்து ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு பாட் எந்த அளவுக்கு பண்ண போறீங்களோ அந்த அளவு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கோங்க. பானை செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கோவா மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டையா பண்ணிட்டு தேங்காய் உருண்டைய நடுவுல வச்சு ஸ்டஃப் தெரியாத அளவுக்கு நல்லா உருண்டைகளா புடிச்சுக்கலாம். வெளியே வந்து இந்த கலர் மட்டும்தான் தெரியணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சமமான உருண்டையா புடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பானை ரெடி ஆயிடும். இதே மாதிரி அப்படியே ரவுண்டு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க. கொஞ்சம் ஈக்குவலா பார்த்து சமமா பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு யூனிக்கான ஸ்வீட் செய்யணுன்றதுக்காக தாங்க இந்த டிசைனு. எங்க வீட்ல குழந்தைங்கலாம் இல்லங்க. இல்ல டைம் இல்லங்க இந்த மாரியெல்லாம் பொறுமையா செய்யறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, பானை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வெறும் பால் மட்டும் பண்ணோம்ல, உருண்டைகள் மட்டும். நீங்க அத மட்டும் செஞ்சுட்டு அப்படியே கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்டுக்க வேண்டியதாங்க. ஸ்வீட் மட்டும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க.
பானை சைடோட டிசைன் முழுக்க முழுக்க நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க இருக்கு. நான் சும்மா ரவுண்டா எல்லோ ஒண்ணு, கிரீன் ஒண்ணு அந்த மாரி ரவுண்ட் வச்சுட்டு பென்னோட பேக் சைடு வச்சு இந்த மாரி பிரஸ் குடுத்துக்கிறேங்க. இப்ப நடுவுலயும் நான் மாத்தி மாத்தி எல்லோல வந்து கிரீனும், கிரீன்ல வந்து எல்லோவும் ஒரு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியா பால்ஸ் வைக்க போறேன். அதனால நான் இந்த மாதிரி பிரஸ் குடுத்துக்கிறேன். அந்த ரவுண்டு உள்ள கரெக்ட்டா பால் வைக்கணுன்றதுக்காக டூத் பிக் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளோட கிரியேட்டிவிட்டி தாங்க. நீங்க இன்னும் கூட அழகா, இன்னும் கூட ரொம்ப யூனிக்கான டிசைன் உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாங்க. கலர் எதுவும் சேர்க்காத நம்ம பிளெயினா வச்சிருந்தோம்லங்க, அத வெண்ணெய் மாதிரி இந்த மேல பானை மேல வச்சிடலாங்க. அவ்வளதாங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடிங்க. இத நீங்க ஒரு நாள் முன்னாடி கூட செய்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.